ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவையான ரொம்ப முக்கியமான வீடியோவோட தான் வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறது எல்லாம் உங்களோட கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆகுதா, இல்லை உங்களுக்கு எல்லாமே இது ரிலேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா பெண்களுக்குமே, அதாவது வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவ்வளோ டிப்ரெஷன் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள், அது பண ரீதியாக இருக்கலாம், இல்லை லைஃப் பார்ட்னரோட ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களால் பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை சுற்றி இருக்க ரிலேஷன்ஸால் பிரச்சனை இருக்கலாம். நிறைய டிப்ரெஷனில் தான் மோஸ்ட்லி பெண்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்களோ இல்லை ரிலேஷனோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாராவது நம்மக்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அவங்க சின்னதாக ஒரு நல்ல விஷயம், ஒரு விஷயம் சொல்லியிருந்தா, 2 விஷயம் சொல்லியிருந்தா கூட அவங்க முழுசாக நல்லவங்க தான் போல், நமக்கு அவங்க ரொம்ப நம்பிக்கையான ஆட்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம். சீக்கிரமாக ஜட்ஜ் பண்ணி என்ன பண்ணிடுறோம், அடுத்த கட்டம் என்னது, நம்ம மனசில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி இவங்கக்கிட்ட சொன்னால் நமக்கு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்படி ஷேர் பண்ணுறதுனால என்னென்ன விளைவுகள் வருது, என்னென்னலாம் நம்ம ஷேர் பண்ணுறோம், அதை ஷேர் பண்ணலாமா வேணாமா, நம்ம தெரிஞ்சே பண்ணுறோமா தெரியாமல் பண்ணுறோமா, அது செய்கிறதுனால நமக்கு என்னென்ன விளைவுகள், அது எப்படி செய்யாமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சண்டைகள், அதாவது வீட்டுக்குள்ளே நடக்கும் பார்த்தீங்களா, அந்த சண்டைகளை ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் அதை ஜீரணிக்க முடியாது. ஸோ அந்த பிரச்சனைகளை இப்போ நம்ம ஒரு வீட்டுக்காரோட சண்டை இருக்கலாம், மாமனார் மாமியாரோட சண்டை இருக்கலாம், இல்லை ரிலேஷன் யார் கூடயாவது சண்டை இருக்கலாம். அப்படி சண்டை இருக்கும்போது சண்டை என்னமோ முடிஞ்சிருக்கும், ஆனால் நம்ம மைண்டை விட்டு அது போகவே போகாது, நம்ம மனசை விட்டு அது போகவே போகாது. அதை நம்ம யார்கிட்டையாவது சொல்லி புலம்பி தீத்தா மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி நிறைய பெண்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணுறோம் அப்படின்னா அது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரி கிடையாதுங்க. ஏன்னா நம்மளோட பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் அடுத்தவங்க கிட்ட நம்ம தேடுற வரைக்கும் நமக்கு அந்த சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரச்சனையை பக்கத்தில் இருக்கவங்ககிட்டயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ நம்ம சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி எல்லாமே கேட்டுப்பாங்கங்க. சீரியஸாக சொல்கிறேன், யாருமே சொல்லும்போதே கட் பண்ண மாட்டாங்க, இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா கதைகளுமே காது கொடுத்து ரொம்ப நல்லவங்க மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட காலங்கள், ஒரு நாள் கேட்பாங்க, 2வது நாள் நம்ம அதே மாதிரி பண்ணும்போது, இல்லை அடுத்த நாள் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய இமேஜ் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட குறைய தான் செய்யும். இந்த பொண்ணுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டையை சொல்லிக்கிட்டே இருக்குது, எல்லார் வீட்லேயும் தான் பிரச்சனைகள் இருக்குது, என்னமோ இவங்க வீட்டில் மட்டும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறைய சொல்லிகிட்ருக்கு அப்படிங்கிற மைண்டும் அவங்களுக்கு வரலாம். அந்த மாதிரியான மைண்ட் செட்டும் அவங்களுக்கு நம்மளை பற்றி வரலாம். அப்படி இல்லைங்களா, நமக்கு இப்போ நம்ம பிரச்சனையை சொல்லும்போது நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும். அவங்க சொல்கிற ஒரு சின்ன ஆறுதல் நமக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ நமக்கு அவங்க தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க அடுத்தது அங்கே பின்னாடி போய் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளையே குறை சொல்லுவாங்க, இல்லை நம்ம சண்டையை 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்போது நம்மக்கிட்ட இருந்து பிரச்சனைகளை கேட்டு நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பிரச்சனையை கொண்டு போய் 4 பேர்கிட்ட பேசுவாங்க. 4 5 ஆகும், 5 6 ஆகும். ஸோ நம்ம வீட்டு பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ளேயே முடிக்காமல் அது வெளியாட்களுக்கு எல்லாம் போகும்போது அந்த பிரச்சனைகள் முடியாது. சீக்கிரத்தில் முடிய வேண்டிய பிரச்சனைகள் அது பெருசாக தான் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் கொண்டு போகாதீங்க. ஏன்னா யாருமே மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் இப்போ சொல்யூஷன் கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. பிரச்சனையை பெருசாக்குறவங்க தான் இப்போது இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம நல்லா இருந்துட்டால் அவங்களுக்கு அது பிடிக்காது, நம்ம கஷ்டப்பட்டால் தான்
நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. அப்படி தான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக யாருமே வந்து முகத்தை பார்த்து இவங்க நல்லவங்க, அவங்க பேசுகிறத வச்சு இவங்க நல்லவங்க நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தான் பெரிய முட்டாளுங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதெல்லாம் சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிறத நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கணும். நம்ம பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் நம்ம தான் தீரணும். நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதுனால நம்ம பிரச்சனைகள் சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாகாது. அது பெருசாக தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நிப்பாட்டினீங்கன்னா பாதி பிரச்சனைகள் முடியும். நம்ம நிப்பாட்டிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த கடவுள் வேணால் கும்பிடுங்க. மனுஷங்க கிட்ட சொல்லி தீராத பிரச்சனைகள்லாம் நம்ம ஏதோ ஒரு கடவுள் நம்ம நம்பி கும்பிடுற ஒரு கடவுள்கிட்ட மனசை விட்டு நம்ம ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகுங்க. ஸோ நீங்கள் மனுஷங்க கிட்ட சொன்னால் தான் நம்ம பிரச்சனை தீருமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தீராதுங்க. நம்ம மனுஷங்க கிட்ட சொல்கிறத விட நம்ம கும்பிடுற கடவுள்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம பிரச்சனைகள் சரியாகும். நம்ம மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். நமக்கு பிடிச்ச மாதிரியான சில விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்றுங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி நம்ம ஒரு பேச்சு பொருளாக அவங்களுக்குள்ளே மாறிடக்கூடாது. இன்னொன்று, நமக்கு தெரிஞ்ச பக்கத்தில் உள்ளவங்களோ சொந்தக்காரங்களோ நல்லவங்க நினச்சி நம்ம சொல்லும்போது அவங்க இன்னொரு சொந்தக்காரங்க கிட்டேயோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயோ சொல்லும்போது அது அவங்களுக்கே தெரியாமல் இல்லை நமக்கே தெரியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது சின்னதாக இருக்கிற பிரச்சனைகள் பெருசாக மாறும். ஸோ தயவு செஞ்சு இதை யாருக்கிட்டையுமே நம்ம வீட்டு சண்டையை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்க பாருங்கள். மேக்ஸிமம் 1-2 நாள் நீங்கள் அமைதியாக விட்டாலே அந்த பிரச்சனைகள் சரியாகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை நம்ம சொன்னால் தான் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையான ஆட்கள் கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது நமக்கு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க, மினிமலாக ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரிலாக்ஸும் கொடுக்கும், சேஃபாகவும் இருக்கும், உங்கள் பிரச்சனைகள் பெருசாகாது. அடுத்தது ரொம்ப முக்கியமானதுங்க, நம்மளுடைய சேமிப்பு, நம்மளுடைய சொத்து, நம்மளுடைய வருமானம். கண்டிப்பாக இதை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. நீங்கள் எவ்வளோ தான் க்ளோஸாக நீங்கள் பழகி இருந்தால் கூட என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன தான் எத்தனை வருஷ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், எத்தனை வருஷ சொந்தக்காரங்களுடைய அதாவது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீட்டில் அவ்வளோ வருஷம் பழகி இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும்ங்க, தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணும்போது இவக்கிட்ட இவ்வளோ வருமானம் இருக்கா, இவ்வளோ சொத்து இருக்கா, அப்போ இவ பெரிய வெயிட்டான ஆள் தான், இவக்கிட்ட நிறைய தான் இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அவங்களுக்கு சின்ன கஷ்டம்னா கூட ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நினைவுக்கு வர்றதுன்னு நம்ம தான் இருப்போம். சரி, நம்மளும் என்ன பண்ணுவோம், சரி ஃப்ரெண்டு இல்லை தெரிஞ்சவங்க ரிலேஷன் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டம் கேட்கும்போது நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். கண்டிப்பாக யாரும் ஹெல்ப் பண்ணாமல் இருக்க மாட்டோம், ஹெல்ப் பண்ணுவோம். அப்படி ஹெல்ப் பண்ணும்போது ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுவோம், ஒரு நாள் 2 நாள் ஆகும், 2 நாள் 3 நாள் ஆகும், இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி, தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மக்கிட்ட இருந்து கொடுப்போம், அதை வாங்கிப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் நமக்கே ஒரு சூழ்நிலை வந்து சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கேட்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. சரி, ஓகே, இத்தனை நாள் நமக்கு கொடுத்தா, இத்தனை நாள் நமக்கு ஹெல்ப் பண்ணால், சரி ஓகே, இன்றைக்கி அவளுக்கே அதாவது பண கஷ்டம் இருக்குது போல், சூழ்நிலை சரியில்லை போல் அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டாங்கங்க. அப்போ என்ன யோசிப்பாங்க, வச்சுக்கிட்டே கொடுக்க மாட்டேங்கிறா, இவ வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறா, இவ தரமாட்டேங்கிறா, இவக்கிட்ட இருக்கு கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு நம்மளை பற்றி தப்பாக தான் யோசிப்பாங்களே தவிர நம்ம இவ்வளோ நாள் முன்னாடி பண்ணின அந்த ஒரு ஹெல்ப்பை வந்து அவங்க நினச்சி பார்க்கவே மாட்டாங்க. நம்ம அன்னைக்கு கொடுக்கலங்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட மனுஷங்க தான் இருக்கிறாங்களே தவிர நம்மளுக்கு பண்ணுற நன்றியை வந்து நினச்சி பார்க்குறவங்க இந்த உலகத்தில் கிடையாதுங்க. நம்ம கொடுக்குற வரைக்கும் நல்லவங்க. நமக்கு கஷ்டம்னு வந்து நம்ம கொடுக்கல, நம்ம நோ சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்திலே நம்ம தான் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜின் வந்து அவங்க மைண்டில் வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, என்ன சம்பாதிக்கிறோம், என்ன சேவிங்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக பழகினாலும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அது வந்து உங்களை பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுடும். ஒன்று என்னென்னா, நீங்கள் காசு கொடுப்பீங்க, சின்ன அமௌண்ட்டாக இருக்க வரைக்கும் ரிட்டன் வந்துடும், இல்லை வரலன்னா கூட ஓகே ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி போயிடும். இதே நீங்கள் பெரிய அமௌண்ட் ஏதாவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனை தாங்க. ஏன்னா தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு நம்ம ஒரு பண மாற்றம் இருக்கும்போது, ஒரு ஹெல்ப்னு இருக்கும்போது
அது வந்துச்சுன்னா ஓகே. வரலங்கிற பட்சத்தில நமக்கும் அவங்களுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்மள விட பெரிய எதிரி யாருமே இல்லங்கிற மாரி அவங்க ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்மள வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. ஸோ, பண விஷயத்தில ஜாக்கிரதையா இருங்க. யாருக்கிட்டயுமே எதையுமே வாய்விட்டு சொல்லிடாதீங்க. 3 ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரகசியம். ரகசியம்ங்கிறது ரகசியமா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லது. ரகசியம்ங்கிறது ஒரு விஷயமா நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கேயே நம்ம வந்து டோட்டல் காலி. ஓகேங்களா? இந்த ரகசியம் எப்போ நம்ம வெளியில வரும் நம்மகிட்ட இருந்து அப்படின்னா, நம்ம ரொம்ப மன கஷ்டத்துல இருப்போம். ரொம்ப டிப்ரஷன்ல இருப்போம். சொல்ல முடியாத வலிகள்லையும், வேதனைகள்லையும் இருப்போம். ஸோ, அந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்கிற ரகசியம் வெளியில வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷம். இவங்க நமக்கு வந்து சேஃபான ஆள் தான், நம்பிக்கையான ஆட்கள் தான், இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஒரு காலகட்டத்தில நம்ம ஒரு ஒரு ஃப்ரெண்டோடையோ, இல்ல ஒரு பக்கத்தில உள்ளவங்க கிட்டேயோ, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டேயோ, இல்ல தெரிஞ்சவங்க கிட்டேயோ நம்ம ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம் இல்லையா? பேசுவோம், பழகுவோம். அப்படி பழகும்போது இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நெனச்சு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதாவது சந்தோஷமா இருக்கும்போதும், இல்ல கஷ்டமா இருக்கும்போதும், அந்த டைமில் மட்டும்தான் நம்ம ரகசியம் சொல்லுவோம். இவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க. நமக்கே ஒரு நம்பிக்கை வரும். கண்மூடித்தனமான நம்பிக்கை வரும். அத நம்ம சொல்லிடுவோம். அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா, இவ்ளோ நாள் நம்ம கூட அவங்க பேசின பேச்சுக்களும் சரி, பழக்கவழக்கங்களும் சரி, ஆட்டிட்யூடும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அது எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, நம்ம 2 பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா போகுது. அதாவது நம்ம ஃப்ரெண்டு வந்து நமக்கும் நம்ம ஃப்ரெண்டுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா போகுதுங்கிற பட்சத்தில, அது வந்து பெரிய விஷயமா வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இன்கேஸ் நமக்கும் அவளுக்குமான ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. சரிங்களா? அப்படி வருதுன்ற பட்சத்தில, இந்த ரகசியம்ங்கிறது ஒரு பூதாகாரமா வெடிக்கும். சரிங்களா? அந்த ரகசியத்தில இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த புடிச்சு வச்சுக்கிட்டு நம்மளையே திருப்பி கேள்வி கேட்பாங்க. திருப்பி அத வச்சு நம்ம குத்தி காட்டுவாங்க. அத வச்சு நம்மகிட்ட பேசுவாங்க. அது எவ்வளோ பெரிய வலிய குடுக்கும் தெரியுங்களா? நம்ம வந்து ரொம்ப நம்பிக்கையான ஆளுன்னு நெனச்சு நம்ம ரொம்ப யார்கிட்டயுமே சொல்ல முடியாத விஷயம் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணணும் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஆனா, அதையே வச்சு நம்மள குத்தும்போது, நமக்கு ரொம்ப மனசு வந்து சங்கடமா இருக்கும். அப்போ நீண்ட காலம் பழகுன அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அங்க கட் ஆகும். அங்க உடையும். ஸோ, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நம்ம தக்க வச்சுக்கணும். நம்ம மரியாதையும் நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னும்போது, அந்த இடத்துல நம்ம ரகசியத்த சொல்லாம இருக்கிறது நம்மளுக்கு சேஃபு. நம்ப மதிப்பும், மரியாதையும் நம்ம இழக்கக்கூடாது. யார்கிட்டயுமே நம்ம இழக்கக்கூடாதுன்றதுனால, நம்ம ரகசியமா மட்டுமே இருக்கணும். நமக்குள்ளேயே அது இருக்கணும். நமக்குள்ளேயே அது நம்மளோடவே அது புதைஞ்சிடணும். ஸோ, அப்படிப்பட்டது தான் ரகசியம். தயவு செஞ்சு யாரையுமே இந்த உலகத்தில நம்பி நம்மளுடைய ரகசியங்கள சொல்லாதீங்க. ஏன்னா, அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, அவங்களுடைய கண்டிப்பா நடவடிக்கைகள், நடை, உடை, பாவனை, நம்மளோட பேச்சு, திறன் எல்லாமே நம்மக்கிட்ட பழகுற பழக்கங்கள் எல்லாமே மாறிடும். ஸோ, அந்த மாதிரி வேண்டாம். நம்ம என்னைக்குமே ஒரு கெத்தோட இருந்து, கெத்தாவே நம்ம வாழ்ந்துட்டு போவோமே தவிர, நமக்குள்ள இருக்க சின்ன சின்ன ரகசியங்கள யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. சரிங்களா? 4த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களின் லட்சியம், கனவுகள். நீங்க உங்களுக்குள்ள வச்சிருப்பீங்கல்ல, நெக்ஸ்ட் நம்ம இத வந்து இந்த ஸ்டெப் எடுக்கணும், இந்த மாதிரி பண்ணணும், இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் வாங்கணும், இந்த ஒரு சேவிங்ஸ் பண்ண போறோம். ஏதோ ஒரு சம்திங் நமக்கு நம்ம ஒரு லட்சியம், ஒரு கனவுகள் இருக்கும் இல்லையா? ஸோ, அத நோக்கி நம்ம அடுத்த படி எடுத்து வைக்க போறோம் அப்படின்னா, அத வந்து தயவு செஞ்சு யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்கங்க. உங்க ஃபேமிலிக்குள்ள உங்க ஹஸ்பண்ட், பிள்ளைங்க இவங்களோட பேரண்ட்ஸ் இவங்களோட மட்டும் ஷேர் பண்ணுங்க. அதாவது பேரண்ட்ஸ் கூட செகண்டரி போங்க. ஹஸ்பண்ட், பிள்ளைங்க இவங்களோட மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் கிட்ட போங்க. அந்த மாதிரி மட்டுமே வச்சுக்கோங்க சர்க்கிளை. வெளியில் இருக்கவங்க யாருக்கிட்டையுமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, ரொம்ப பழகுனவங்க அப்படின்னு நினச்சிலாம் யாருமே ஈஸியாக சொல்லிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது என்னுடைய அனுபவபூர்வமான ஒரு விஷயங்க. நான் இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் என்னோடய அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். இது உங்களோட கனெக்ட் ஆகுதாங்கிறத பாருங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம இதை பண்ண போகிறோம் நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா? பண்ணுறோன்னு சொல்லிடுறோம். இல்லை ஸ்டார்ட் கூட பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுவாங்க, ஒன்று நம்ம சொல்கிறோம், சொன்னதுக்கு உடனே வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே அவங்க செஞ்சுருவாங்க. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருப்போம். ஆனால் நமக்கு போட்டி போட்டுக்கிட்டு நமக்கு முன்னாடி அதை பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு, நமக்கு போட்டியாக இன்னொன்று செய்வாங்க.
ஸோ அதனால் நம்ம செஞ்சு அதில் சக்ஸஸ் ஆகி ஜெயிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஒரு விஷயமும் நம்ம வெளியில் சொல்லணுமே தவிர, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையுமே எதையுமே சொல்லாதீங்க. நம்ம செய்ய வேண்டியதை, நம்மளோட கனவையும் நம்மளுடைய லட்சியத்தையும் கொண்டு போய் அவங்க செஞ்சு அவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்க. நம்ம உட்காந்து வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்ருக்கணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நான் செஞ்சேன், என்னை பார்த்து அவள் செஞ்சுட்டா, நான் சொன்னேன் அவள் செஞ்சுட்டா, எதுக்கு நம்ம புலம்பணும்? அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லாமலே இருப்போமே. நம்மளோட லட்சியங்களையும் கனவுகளையும் நம்ம அடுத்து செய்யக்கூடிய விஷயங்களும் நம்ம யார்கிட்டையும் சொல்லாமல் ரகசியமாகவே நம்ம செய்வோமே. செஞ்சு ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் தெரியட்டும். அதனால் யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. நம்மக்கிட்ட இருந்து திருடுறதுக்கு தான் ஆட்கள் இருக்கிறாங்களே தவிர நமக்கு கொடுக்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. சரிங்களா? இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான 5வது ஒரு விஷயம், அடுத்தவர்களின் குறைகள். இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறோம், தெரிஞ்சவங்க கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கும்போது நம்ம இன்னொருத்தரை பற்றி குறை சொல்லுவோம். அது இயல்பாகவே வந்துடும். இப்போ நம்ம ஒரு 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, இன்னொரு 3வது ஆளை பற்றி, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பற்றியோ, சரிங்களா, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ, இல்லை வேறு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பற்றியோ நம்ம அவங்கக்கிட்ட குறை சொல்லுவோம். சரிங்களா? குறை சொல்லும்போது இன்கேஸ் நம்ம வீட்டில் உள்ளவங்கள பற்றி நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்னா, அது நல்லா யோசித்து பாருங்கள். அவங்க கேட்டுக்கிட்டு இன்றைக்கி நமக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும், கோவம் இருக்கும், சண்டைகள் இருக்கும். சரியா? அதனால் நம்ம போய் சொல்லிடுறோம். அடுத்து நம்ம நாளைக்கு என்ன ஆகும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய சண்டை சரியாகி நம்ம ஒன்றாயிடுவோம். சரிங்களா? நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றாகிடுவோம். ஆனால் நம்ம போய் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க அதை பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மேலே இருக்கிற இமேஜ் கண்டிப்பாக குறையும், மரியாதை குறையும். சரிங்களா? நம்மளே நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய மரியாதையை குறைக்கிற மாதிரி என்றைக்கும் நடந்துக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மரியாதை நம்ம கையில் இருக்குது. சரிங்களா? நம்ம ஒரு கோவத்துலேயும் ஒரு கஷ்டத்துலேயும் போய் நம்ம சொன்னோன்னா, நம்ம சொல்கிறத கேட்டுப்பாங்க. நாளைக்கு நம்ம ஒன்றாயிடுவோம். ஆனால் அடுத்த நாள் நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்கள அவங்க மதிக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி சீப்பாக நினைப்பாங்க. ஸோ அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இதே நம்ம ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், இல்லை 4 பேர் தெரிஞ்சவங்க இருக்கோங்கன்னா, ஏதோ ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்கள பற்றி நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நாள் சொல்கிறோன்னா ஓகே. அது 2 நாள் 3 நாள் சொல்லும்போது என்ன ஆகும், இவன் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள பற்றி குறை சொல்லிட்டே இருக்கிறா, அப்போ நம்மளை பற்றியும் தானே அவள் பின்னாடி போய் குறை சொல்வா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை யோசிப்பாங்களே தவிர, நீங்கள் சொல்கிற குறைகளை கேட்டு உங்களை நல்லவங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனையும் மன உளைச்சலும் தான் வருமே தவிர, நமக்கு ஒரு சந்தோஷமும் அதில் வரப்போகிறதில்ல. யார்கிட்டயாவது நம்ம குறைய பார்க்குறோமா, சரி ஓகே, அவங்க அவ்வளோதான், அவங்க அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு அதை போயிடணுமே தவிர, அதை கொண்டு போய் ஒரு கான்வர்சேஷனாக மாற்றி அதை பேசி கடைசியில் நம்ம இமேஜை நம்ம குறைச்சிக்கவே கூடாது. எப்போவுமே நம்ம இருக்கிற இடத்துல இருந்தால் மட்டும்தான் நமக்கான மரியாதைகள் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த 5 விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆகிருக்கா, உங்களோட ஏதாவது கனெக்ட் ஆகிருக்கா, உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா அப்படிங்கிறத என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது இந்த வீடியோவில் நான் 5 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இதுவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.